சாதி மறுப்பு திருமணம் பண்றவங்கள கொலை பண்றாங்கல்ல, சாதி ஆணவ கொலைகள் பண்றாங்க. ஆணவ கொலை எந்த காலத்துல இருந்து இருக்கு? சோழர் காலத்துல ஆணவ கொலை இருந்ததுன்றதுக்கு ஏதாவது ஒரு சான்று காட்ட சொல்லுங்களா? சோழர் காலத்துல வந்து 2 பேர் வந்து மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதனால அவங்க வந்து வெட்டினாங்க, குத்துனாங்க, இல்ல மாத்தி கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு நூல் சொன்னிச்சு, ஏதாவது ஒரு சான்று காட்ட சொல்லுங்க. சங்க காலத்துல காட்ட சொல்லுங்க, சோழர் காலத்துல காட்ட சொல்லுங்க. அப்பெல்லாம் இல்ல. குறிஞ்சி நிலத்தவன் முருகனே வந்து வள்ளியை திருமணம் பண்ணிட்டாருலாம் இருக்குல்ல. அப்போ முதல்ல ஒரு சாதி இன்னொரு சாதியை திருமணம் பண்ணிக்கணும், வர்ணத்தை பார்த்து திருமணம் பண்ணிக்கணும். இந்த வர்ணத்தை சேர்ந்தவர்கள் இந்த வர்ணத்துக்குள்ள திருமணம் பண்ணிக்கணும், கூடுமான வரைக்கும் ஒரே சாதிக்குள்ள திருமணம் பண்ணிக்கணும்ன்ற முறை தமிழ்நாட்டுல எப்ப வந்ததுன்னா 15வது நூற்றாண்டுக்கு பின்னாடி வருது. ரொம்ப எளிமையா சொன்னா விஜயநகர் காலகட்டத்துல அப்பதான் வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை என்ன தெரியுமா? இவ்வளவு பெருசா பேசிக்கிறாங்கல்ல, சமூக நீதி அரசு, சாதி ஒழிப்பு, அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம்ட்டு. மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ஆய்வு பண்றாங்க, வர்ணங்களுக்கு நடுவுல திருமணம் நடந்திருக்கு. அப்ப சாதி மறுப்பு திருமணம்னா ஒரே ஜாதி வந்து அதற்கு இணையான வர்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு பிசி வந்து இன்னொரு பிசி கேஸ்லயே கல்யாணம் பண்ணிக்கிறத வந்து நம்ம மறுப்புன்னு பெருசா சொல்ல முடியாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து எஸ்சில இருக்காங்க, பிசில இருக்காங்கன்றப்போ இவங்க 2 பேருக்கு நடுவுல திருமணம் நடந்தா அதுதான் வந்து சாதி மறுப்பு திருமணம்னு கணக்குல எடுத்துக்கிட்டு ஒரு ஆய்வு பண்றப்போ, இவங்க வந்து முன்னேறாத மாநிலங்கள், உருப்படாதவங்க, இப்ப இந்த பீடா வாயன்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலங்கள்ல கூட சில மாநிலங்கள்ல 26% திருமணம் வந்து மாற்று வர்ணத்துக்கு நடுவுல நடக்குது. 4ல் 1 திருமணம். சமூக நீதி பெரியார்மன் தமிழ்நாடு இருக்குல்ல, இங்க எத்தனை சதவீதம் திருமணம் வந்து மாற்று வர்ணத்துக்கு நடுவில் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நாளா இருக்கிறோம்ல 3%. 3%. அப்ப இந்த வர்ணாசிரமம் தான் தமிழ்நாட்டோட பிரச்சனை. உண்மையான பிரச்சனை என்ன? வர்ணாசிரமம். இதான் பிரச்சனை, அதைத்தான் ஒழிக்கணும். ஆனா அந்த பிரச்சனை பேர் வர்ணாசிரமம்னே திராவிட கட்சி சொல்ல மாட்டாங்க. என்ன சொன்னா வர்ணாசிரமம் 15வது நூற்றாண்டு வச்சுன்னு தெரிஞ்சிடும். வர்ணாசிரமம் வரதுக்கு முன்னாடி ஒரு ஜாதிக்காரன் வேற ஜாதியில தான் பொண்ணு எடுத்தான், பொண்ணு கட்டினவனா நம்ம ஏத்துக்கிட்டோம், இந்த வர்ணம் அந்த வர்ணம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கல. ஆனா என்ன சொல்லுவோம், அந்த ஜாதியை ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும்? ஏன்னா ஜாதிய முறை இருக்குல்ல, அது வந்து அவங்க சங்க காலத்துல இருந்து இருக்கு. சங்க காலத்துல இது குடின்னு பேரு, சோழர் காலத்துல இது ஜாதின்னு பேரு. அப்ப அதை சொன்னாதான் சோழர்களையும் சங்க காலத்துல இருந்த தமிழரசர்களையும் குறை சொல்ல முடியும். இந்த பிரச்சனைக்கு பேர் வர்ணாசிரமம். வர்ணாசிரமம் தான் மாற்று வர்ணத்துல திருமணம் பண்ணி கூடாதுன்னு சொல்லுது. மாற்று வர்ணத்துல திருமணம் பண்ணாதான் அந்த கொலையெல்லாம் நடக்குதுன்னு வெளில சொன்னா விஜயநகர் பக்கத்துக்கு போயிடும்ல. அப்ப ஒவ்வொரு முறை தமிழக வரலாற்றை பத்தி பேசுறப்பையும் விஜயநகர் பக்கம் பார்வை திரும்பிடக்கூடாதுங்கிற முழு கவனத்தோடு தமிழக வரலாறு கட்டமைக்க